ராஜபாளையம் அருகே தளவாய்புரம் பகுதியில் காய்ச்சலுக்கு ஊசி போடச் சென்ற திருமணம் முடிந்து 45 நாட்களேயான புது மாப்பிள்ளை உயிரிழந்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தளவாய்புரம் பகுதியில் ஏகேஜி நகரில் வசித்து வருவர் முனியசாமி என்பவரின் மகன் முகேஷ். இவருக்கும் இவரது தாய் மாமா மகள் பூபாலாவுக்கும் திருமணம் முடிந்து 1.5 மாதம் ஆகியுள்ளது. இந்த நிலையில் இன்று காய்ச்சல் மற்றும் இருமல் தொந்தரவுடன் தளவாய்புரம் கூட்டுறவு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்றுள்ளார். அங்கிருந்த மருத்துவர் எழுதி கொடுத்த மருந்தை செவிலியர் எடுத்து ஊசி போட்டுள்ளார். உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனே மருத்துவர் வேறு ஊசி போட்டுள்ளார். உடனே உடல் சோர்வு ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்துள்ளார். இந்த நிலையில் அங்கிருந்து உடனடியாக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தபோது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். சாதாரண காய்ச்சலால் உடல்நலக்குறைவுக்கு ஊசி போட சென்ற முகேஷ் உயிரிழந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவரது இறப்பில் மர்மம் உள்ளதாக கூறிய உறவினர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட முகேஷ் என்கிற ஒரு 23 வயசு இளைஞர் இன்று மாலை 6:30 மணி அளவில் தளவாய்புரம் கூட்டுறவு மருத்துவமனைக்கு தடுமம் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி ஊசி போடுறதுக்காக அங்கே போயிருக்கிறாரு. 6:30 மணிக்கு அங்கே போய் உள்ளே போன உடனே அவங்க டாக்டரு ஓபி சீட் எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்கிறாரு. அவங்க உள்ளே போன உடனே அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க, டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அவங்க போய் நர்ஸ் ஊசி போட்டிருக்காங்க. ஊசி போட்ட உடனே அவர் ஒரு மாதிரியாக வருதுன்னு இருக்காங்க. உடனே உடம்பெல்லாம் ஊரல் எடுத்திருக்கு. ஊரல் எடுத்த உடனே அந்த ஊசி சேராத அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டிருக்கிறாரு. அந்த மணிக்கு மாற்று ஒரு ஊசி போட்டிருக்காங்க. பையன் அந்த இடத்துல இன்றைக்கி மாலையில் 6:30 மணி அளவு அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். விழுந்த உடனே ஜிஹெச்சி கொண்டு போங்கன்னு இருக்காங்க. ஜிஹெச்சிக்கு வந்திருக்காங்க. ஜிஹெச்சிக்கு வந்தோடனே இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க அந்த பையனை, முகேஷை. இது என்ன நடந்துச்சு என்னங்கிறது இன்ன வரைக்கும் மர்மமாக இருக்குது. ஒரு ஊசி போட்டிருக்காங்க. ஊசி என்ன இதில் போட்டாங்க, என்ன ஊசி போட்டாங்கங்கிறது எங்களுக்கு தெரியலை. அந்த குடும்பமே இன்றைக்கி பெரிய குழப்பத்தில் இருக்கும். இந்த மருத்துவமனைக்கு டாக்டர் செவிலியர்லாம் அங்கேயே இருக்காங்களா? எப்படி? டாக்டர் அங்கே டாக்டர் தற்காலிகமாக தான் போட்டிருக்காங்க. நிரந்தர டாக்டர் அங்கே இருக்கிற மாதிரி தெரியலை. அங்கே டாக்டர் ரெகுலராக கிடையாது. யாரோ வச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. அங்கே வைத்தியம் பார்க்குற அந்த வர்ற மக்களுக்கு மருந்து கொடுக்குறவர் முறையான ஆள் கிடையாது. அவர் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவர். அவர் மருந்து கொடுக்குறவர் கிடையாது. மேனேஜருங்கிற பேரில் அங்கேயே இருக்கிறாரு. அவர் தான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இது குறித்து தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்கணும். இந்த மக்களுக்கு, இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இது வெளியே வராமல் இருந்திருக்கு. பல பேருக்கு நாய் கடிக்கிறதுக்கு ஊசி அந்த மருத்துவமனையில் கிடையாது. ஆனால் அவங்க சாதாரண ஊசி போட்டு அப்படி ஒரு டெத்து நடந்திருக்கு. அவங்க எந்த பிரச்சனையும் வெளியே வரல, இதுவரைக்கும் வரல. ஆனால் இப்படி தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் முறையான சிகிச்சை இல்லாமல், முறையான மருத்துவர் இல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய நர்ஸுகளை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு ஏராளமான இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஒரு சம்பவம், பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு. ஒரு 23 வயசு இனிமேல் அவனுக்கு இன்னொரு கொடுமை கேட்டிங்கன்னா, போன மாதம் தான் அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் கூட இன்னும் ஆகலை. 1 மாதம் கூட ஆகலை. அந்த பையனை இன்றைக்கி அந்த கூட்டுறவு மருத்துவமனையில் இருந்த வேலைக்காரங்க இன்றைக்கி கொண்டுட்டாங்க. இதுக்கு டாக்டரும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. இது குறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் உடனடியாக நடவடிக்கை, அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பேர்? என் பேர் செல்வம்.